ஜெபம் செய்வோம். என் கண்மணியும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் உறுதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே பல ஆண்டுகளுக்கு பின்பாக உங்களோடு கூட வந்து இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து தேவனை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய விலையேறப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அப்படி இந்த நாளில் அழைத்த உங்களுடைய அன்பு ஆயர், உங்களுடைய அன்பு சகோதரர், மதிப்புக்குரிய கிருபதாஸ் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அப்படியே என்னுடைய சகோதரர் தாவீது சலத்தரை அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். சமீபம் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அதனாலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் நமக்கு நன்கு தெரிந்து கொண்டு கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு, நமக்கு 4 ஞாயிறை ஆயத்தமாய் கொடுக்கப்படுகின்றதே. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே கிறிஸ்து பண்டிகையை நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். இந்த 4ஆம் ஞாயிறிலே நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற மைய பொருள் மாரநாதா ஆண்டவரே வாரும், மாரநாதா ஆண்டவரே வாரும் என்று சொல்லி தியானிக்கும்படியாக நாளை நம்மை அழைத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய முதலாம் வருகையை ஆசரிக்க இருக்கின்ற வேளையிலே ஏன் நாம் ஆண்டவரை சீக்கிரம் வாரும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் நாம் நாளிலே அழைக்கப்படுகின்றோம்? ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம், நம் உலகத்திலே ஆண்டவருக்காக நாம் அறியக்கூடிய காரியங்களை செய்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே ஆண்டவரோடு கூடிய நித்திய ராஜ்யத்திலே நாம் சேரும்படியாய் நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் ஆண்டவரை சீக்கிரம் வாரும் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய 2ஆம் வருகையை நாம் ஆசரிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். அவருடைய வருகை என்பது எப்பொழுது நடக்கும் என்பது யாருக்கு தெரியாது. வேதவசனம் மிக அருமையாக சொல்ல, பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது, ஈவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது. அப்படின்றால் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒருவேளை கிறிஸ்து பிறப்பின் முதலாம் வருகைக்காக நாம் அநேக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், அநேக காரியங்களை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம், அநேகருக்கு ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் இருந்தாலும் கூட நாம் அதெல்லாம் செய்ய வேண்டியது என்னென்றால், ஆண்டவரை அறியாத மக்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் நாம் செய்வதாக இருக்கின்றது. ஆனால் நாம் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது நாம் சற்று முன்பு வாசித்த நற்செய்தி பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு நாளிலே சற்று நேரம் நாம் தியானிக்க நாம் முற்படுவோம். யோவான் இந்த சுவிசேஷத்தில் பார்க்கின்ற பொழுது இதை அவர் எப்பொழுது எழுதுகின்றார் என்று பார்த்தால், எபேசுவிலே இருந்து எழுதுகின்றார். 1ஆம் நூற்றாண்டிலே எழுதுகின்றார். நாம் இருக்கின்றது எந்ததாம் நூற்றாண்டு? 21ஆம் நூற்றாண்டு. நான் இந்த எழுத்துக்களெல்லாம் எழுதப்பட்டது 1ஆம் நூற்றாண்டிலே இறுதியிலே எழுதினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இசுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தேவகுமாரன் என்று சொல்லி அங்கு சொல்கின்றார். இதில் 21 அதிகாரம் இருக்கின்றது. இந்த 21 அதிகாரத்தை 3 வகையாக பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரம் முதல் 12 வகை பார்க்கின்ற பொழுது அது உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அவர் தேவகுமாரனாக தன்னை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. 13 முதல் 17 வசனம் சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 18 முதல் 21 இயேசுவின் மேன்மையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இதுதான் நற்செய்தியாளருடைய காரியம். எனவே நாம் இன்றைக்கு வாசித்த இந்த 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனத்தை நாம் 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஏன்னா நாம் செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கின்றோம், அப்படிதானே? ஒவ்வொரு வாரமும் கேட்கின்றோம், அநேக
ஈவன் நம்ம வீட்டில் போனால் டிவியை போட்டால் செய்தி கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய மனதிலே நிறுத்தக்கூடிய வகையிலே 2 சிறு தலைப்புகளை ஒருவேளை நீங்கள் திருப்பி சொல்லி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கேட்கின்ற வசனங்கள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். ஒன்று படைத்த தேவன், இரண்டாவது சாட்சியான தேவன். ஒன்று படைத்த தேவன் நாம் பார்க்கின்ற பொழுது 1 முதல் 5 வசனங்களிலும் 9, 10 வசனங்களை பார்ப்போம் சொன்னால் அவர் வார்த்தையால் படைத்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் எப்படி படைத்தாராம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை இந்நாள் ஆண்டவர் பறிக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வருகிறது, ஆதியிலே வானமும் பூமியும் படைக்கப்பட்டது. வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். சிருஷ்டிகர்த்தர் நம்முடைய பரமபிதா ஒவ்வொன்றையும் வார்த்தையினாலே படைத்து 6 நாளும் படைத்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆனால் 6ஆம் நாளிலே மணிமகனுமாய் இருக்கின்ற உங்களையும் என்னையும் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன செய்கிறோம்? எல்லாம் நம்மளே ஆண்டு கொண்டிருக்கு. அப்பதானே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நம்முடைய கருத்திலே கொடுத்தார். இன்றைக்கு மனிதன் இதிலே படைக்கப்பட்டதிலே அவன் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவனாய் படைக்கப்பட்டது இவனை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பணமும் பதவியும் அந்தஸ்தும் அதிகாரமும் இன்னைக்கு பார்க்குறோம். மனுஷனை இவ்வளவாய் ஆட்டி படைக்கின்றது, அது ஆண்டு கொண்டிருக்கின்றது மனிதனை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நாம் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் தான் அவர் மனிதனை படைத்தார் என்று பார்க்கின்றோம். என்றால் அவர் படைத்ததின் நோக்கமே ஆண்டவருக்காக. என்றால் நீங்கள் நான் படைக்கப்பட்டது வேறல்ல, ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படின்னா நம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்க்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23 பார்க்கின்ற பொழுது அங்கு பூமி உண்டாக முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அவர் இப்பொழுது இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆதி முதல் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதி முதல் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படின்றால் அங்கு பார்க்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் அது பூமி உண்டாகும் முன்பாகவே அங்கு அதில் பார்க்கின்ற போது ஒரு பரிசுத்தமான ஒரு குப்பம் மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற மாதிரியிலே ஆவியானவர் அசைவாடினார் என்று சொல்லி பார்க்கின்ற மாதிரியாக 1ஆவது இடத்தை. ஆனால் அன்றைக்கே குமாரனாகிய கிறிஸ்துவும் அங்கு இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட நம்மை அவருடைய சன்னிதானத்திலே அழைத்து வந்திருக்கின்றார். எதற்காக? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்ததின் மூலமாய் நீங்கள் நானும் மீட்பை பெறும்படியாய், இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாய் மீட்பு பெற வேண்டும், மீட்கப்பட்ட ஜனமாய் ஆக வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம் என்ற கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம் என்று சொன்னால் நான் மீட்கப்பட்டிருக்கின்றேன், நான் ரட்சிக்கப்படுகின்றேன், அவர் எனக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்றால்தான் திட்டமாய் இருக்கின்றது. மிக 5ஆம் அதிகாரம் 2ஆவது சொல்லி பார்க்கின்ற போது அவர் புறப்படுதல் அநாதி நாட்களுடையது, அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுடையது சொல்லி மீகா தீர்க்கதரிசி சொல்கின்றார். இன்னும் வெளிப்படுத்தலை பார்க்கின்ற பொழுது 1ஆவது இரண்டாலே நான் அன்பாவும் இருக்கின்றேன், நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கின்றேன் சொல்லி திருமணம் பட்டிருக்கின்றார். யோவான் நீங்கள் நானும் இன்றைக்கு எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கின்றார். அதான் சொல்றாரு, நான் என்ன சொல்லுவேன், உன்னுடைய நாமம் என்னன்னு சொல்லிடும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கின்றேன். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கின்றார். நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்மை படைத்த தேவன் வார்த்தையெல்லாம் நம்மை படைத்திருக்கின்றார், நம்மை பராமரித்திருக்கின்றார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் படைத்த தேவன் இன்றைக்கு என்னையும் படைத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் அவரை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15-16 எடுத்தவர் வாசிக்கலாம். கொலேசியர் 1:15-16. கொலேசியர் 1:15-16. அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையாக காணப்படுகிறவர்களும்
காணப்படாததுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனானாலும் கர்த்தனாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரனானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம். எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் அவருக்காக நீங்கள் நானும் எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் அவர் அழைத்திருக்கின்றார். என்னென்ன காலம் என்று பார்க்கின்ற பொழுது நாம் வாழ்கின்ற காலம் ஒரு கொடிய காலம். அப்படிதானே? இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று நாம் அறியாத சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரம் என்பதை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் நாடுகளுக்குள்ளாக போர், பதற்றம், இயற்கையின் சீற்றங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அடுத்து மக்கள் பயந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை. நாம் எதற்காக ஆயத்தப்பட வேண்டும்? நாம் ஒரு பிரயாணப்பட வேண்டும் சொன்னால் நாம் எதற்கு எப்படி ஆயத்தப்படுகின்றோம்? பிள்ளைங்க இருக்கிற மெட்ராஸுக்கு போகணும்னு சொன்னேன். எவ்வளோ பிரயாணப்படுறோம்? எத்தனை நாள் பிரயாணப்படுறோம்? ஆனால் ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவரோடு நித்திய காலமாக இருக்கக்கூடிய அதற்கு நாம் எப்படி ஆயத்தப்படுகின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம்முடைய உறவு ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அவர்தான் என்னை படைத்தார், அவர்தான் என்னை பராமரிக்கின்றார், அவர்தான் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் என்னை பாதுகாத்தார், பராமரித்தார். ஒருவேளை இந்த ஆண்டு கடைசி வாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம் அப்படின்றால் இந்த ஆண்டு முழுவதும் நினைத்து பாருங்க. 2024 ஆரம்பித்த பொழுது இருந்த மக்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் காலத்தை கொடுத்திருக்கின்றார். உனக்கு கொடுத்தது நோக்கம் என்ன? அவர் படைத்த கர்த்தர் நம்மை பராமரித்து வருகின்றார். அதன் மூலமாய் நம்முடைய வாழ்வு அவருக்கென்று அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வாய் இருக்க வேண்டும். அவருக்கென்று நம்மை முற்றிலுமாக கொடுக்கின்ற வாழ்வாய் இருக்க வேண்டும். அவரை நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். வாசித்த அந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது அங்கு யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பாருங்க, சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அங்கு சொல்கின்ற ஒவ்வொரு காரியம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான். அவன் பெயர் யோவான். அதுமல்ல, அவர் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார். ஒளியிலே இருக்கின்ற மக்கள் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் நானும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இருளின் பிள்ளைகள் அல்ல. அப்படின்னா ஒளியாக இருக்க, ஒளியில் குறித்து சாட்சி கொடுக்க வந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது 9ஆம் வசனம், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு ஆட்டு இடையர்கள் வயல்வெளியில் இருந்த பொழுது நடைபெற்ற காரியம் என்ன? அங்கு ஒரு ஒளி வீசியது. அவர் என்ன பண்ணாங்க? பயந்தார்கள். பயந்த மாத்திரத்தில் அவர் இருக்கிறார், பயப்படாதீர்கள், இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கின்றார். சொன்னதை கேட்ட மாத்திரத்திலே அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? கேட்டு பேசாம படுத்தாங்களா? பேசாம இருக்காங்க. ஆடுதான் வச்சிருக்காங்க, ஆடை பாதுகாக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இந்த இரவே ஓடி போய் தாங்கள் கேட்டதையும் கண்டதையும் சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி அதுதான். நாம் ஆண்டாண்டு காலமாய் ஆண்டவரை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கும்படியாக வந்திருக்கின்றார். இயேசு என்றால் அவர் எல்லாருடைய பாவங்களை, நம்முடைய பாவம் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உலகம் தோற்றம் முதல் உலகம் முடியும் மட்டுமாக உள்ள சகல ஜனங்களின் பாவனை நிவர்த்தி செய்யும்படியாய் அவர் வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் ஒளியாய் இருக்கிறோம், ஒளியாய் இருக்கின்றோம். ஒளியில இருந்தால் என்ன ஆகும்? ஒளியில இருக்க பொருள் ஏதாச்சும் பார்க்காம இருக்க முடியுமா? இருளதான் தெரியாது. ஒளியாக இருக்கின்றோம் சொன்னால், நாம் ஒளியாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் எல்லாம் காண்கின்றதா இருக்கின்றது. அப்படின்னா நம்முடைய ஒளி மற்றவர்கள் காண்கின்ற வாழ்க்கையாய் இருக்கின்றதா, சாட்சி உள்ள வாழ்க்கையாய் இருக்கின்றதா? அங்கே பார்க்கின்ற போது யோவான் 8ஆம் அதிகாரம் 12 சொல்கின்ற போது, இயேசு நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருள் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இருளே நடக்க மாட்டான், ஜீவ ஒளி. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கடைசி மட்டுமாக அவன் ஜீவ ஒளியாக இருப்பான்.
வைப்பான். ஜீவ ஒளி என்பது ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கக்கூடிய நாள் மட்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி காணப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலை சத்துருவான் யாரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடிக் கொண்டிருக்கின்றான். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கக்கூடாதபடி இருளின் பிள்ளைகளாய் நடக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை உள்ளாக அவன் நடந்து கொண்டிருக்கின்றார். யோவான் 10:10 சொல்லுகின்ற பொழுது அங்கே சொல்கிறான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அது பரிபூர்ணமாய் இருக்க, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான சமாதானம். வரும்போது நமக்கு ஒரு பாடல் கொண்டாடுறது, அவர் சமாதான பிரபு. அவனுக்கு சமாதானமற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை மக்கள் உண்டு. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இன்றைக்கு சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் இல்லை. இன்னைக்கு திருச்சபையிலே எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதான குறைச்சல் உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் சொன்னால் அது ஜீவன் உண்டாயிருக்கும் சொன்னால் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் வருவதின் நோக்கமே சமாதானத்தை நமக்கு கொடுக்கத்தான். அப்படின்றால் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நான் இங்கு பார்க்கின்ற பொழுது இந்த 5வது சொல்றது, ஒளியில் அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளி எந்த சூழலும் இருளை பற்றி கொள்ளாது. நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை அநேகருக்கு பிரதிபலிக்கின்றதா இருக்கின்றது என்பது அறிவுகள் அழைக்கப்படுகின்றோம். முன்பு பிரகாசித்த மீட்பின் ஒளி இன்றும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது. நம்முடைய வாழ்வு ஒரு ஒளிமயமான வாழ்வாக இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு போலியான வாழ்க்கை அல்ல. ஏதோ வாரம் ஆண்டவருக்காக ஆலயத்துக்கு வந்தால, நாம் எங்கிருந்தாலும் வேலை செய்கின்ற இடமா இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்றவர்களாய் நாம் காணுவோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான குறையும் அற்றவர்களாய், கரைதிரை அற்றவர்களாய் நாம் இருக்கவும், ஒரு பரிபூர்ணமான ஒளி நம்மிடத்தில் இருக்கவும், அந்த ஒளி எந்த சக்தியாலும் மேற்கொள்ள முடியாதபடி வாழவும் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த முதலாம் வேத படம் உபாகமத்திலே பார்க்கின்ற பொழுது 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 18ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 22 வசனத்தில் 18 வாசிக்கலாம். உபாகமம் 18:18 வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்கு அவர் சகோதரர்களும் எழுப்ப பண்ணி என் வார்த்தையை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பித்தவையெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். என்ன செய்வாராம்? நம் சகோதரருக்குள்ளே ஒருவரை எழுப்ப பண்ணி என்ன நடக்குமா? அவர் தன்னுடைய வார்த்தையை வைப்பார். அங்க பார்க்கிறோம், என் வார்த்தையை அவர் வாயிலே அருளுவேன், நான் அவருக்கு கற்பித்த எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார்கள். ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை ஏதோ மனிதனுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவர் ஏதோ நோக்கத்தோடு கூட அவர் சொல்லுகின்றார் என்று சொல்லி நாம் வெற்றி என்ன படைத்த தேவன் வார்த்தையால் படைத்தார். இன்றைக்கு வார்த்தையால் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியா இருக்கின்றோம்? இன்னைக்கு அன்பு பிள்ளைகள் அழகா சொன்னாங்களே, மகிழ்வுக்கு மன்னா 1:9 என்ன சொன்னாங்க? உலகத்துக்கு வந்து எந்த மனுஷையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நாம் கேட்கின்ற சிறு பிள்ளைகள் சொல்கின்ற இந்த வார்த்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை அதை வெளிப்படுத்துகின்றதா இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்கின்றார்? நீங்கள் போங்கள், நீங்கள் பேச வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எங்கு போய் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் அதை தைரியமாய் சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன பண்ணுறோம்? அநீதியை கண்டு ஒதுங்கி போயிடுறோம். நீதிக்காக நாம் நிற்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன ஆண்டவர் எதிர்பார்ப்பது? நீங்கள் நானும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியம் என்ன? அவருடைய வசனத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் நீதி பாதையிலே நடக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார்.
கொடுத்திருக்கின்றார். கொடுக்கின்ற வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லவும், சொல்லுகின்ற வார்த்தை மற்றவர்களை உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கவும், நாம் சொல்லுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கவும், நாம் சொல்லுகின்ற வார்த்தை அவர்கள் ஆண்டவர்களாக கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே இன்னும் வளரவும் இருக்க வேண்டும். பார்க்கின்ற விசுவாச குறைத்திலே உதவுகின்ற எத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாதபடி எத்தனை பேர் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நானும் இருக்கின்ற காலங்களிலே மிக ஜாக்கிரதையாய் கொடுக்கின்ற வார்த்தை ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையாய், இது நமக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாய், இதனுமாய் நான் கொண்டிருக்கின்ற விசுவாசம் எனக்குள்ளாக கட்டப்படுகின்றதா என்று அந்த வார்த்தையை சிந்தித்து தியானித்து நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஊழியக்காரர் சொல்லிவிட்டார் சொல்லி இன்றைக்கு அநேகர் இந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை சிந்திக்கின்றோமோ, சிந்திக்கின்ற காரியங்களை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கின்றப்பா, இந்த வார்த்தை எனக்கா ஆனதா அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிறப்பின் பட்டியலை நமக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற சமாதானம் நிறைவாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஏதோ அல்ல, ஆண்டவர் ஒளியாய் இருக்கின்றார். ஒளியின் பிள்ளைகளாய் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இரண்டாவதாக சாட்சியான தேவன். சாட்சியான தேவன் நாம் வாசித்த யோவான் சுவிசேஷத்திலே 6, 7, 8 வசனங்களை பார்க்கின்ற போது அங்கு தேவன் அங்கு இங்கு யோவான் சாட்சி கொடுக்கின்றவனாய் இருக்கின்றான். அவன் சாட்சி கொடுக்கின்ற அந்த சாட்சியை பார்க்கின்றோம். நான் அல்ல, எனக்கு பின் வருகின்றவர், அவருடைய பாதரட்சியை நான் சுமக்க நான் பாத்திரம் அல்ல. அவர் நான் அல்ல, அவர் பெருகவும் நான் செல்கவும் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக வந்தால் கூட அவனுடைய பணி வந்து ஆண்டவருக்கு என்று வழியை ஆயத்தப்படுகின்ற பணி என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். முன்னாடி சாட்சியாக இருக்கின்றோம். இன்னும் 11, 12 பார்க்கிற பொழுது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷனை சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவரை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பிதாவுக்குரிய அந்த மாமிசமாகி வருகின்ற ஆண்டவரை நாம் கிருபையினாலே நாம் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண வருகின்றார். நமக்குள்ளே வாசம் பண்ண வருகின்றார். அவனால் வாசம் பண்ண நீங்கள் நானும் அவருக்கு இடம் கொடுத்திருக்கின்றோமா? இடம் கொடுக்க நாம் ஆயத்தப்படுகின்ற காலங்களுக்குள்ளாக இருக்கின்றோம். எனவே வரக்கூடிய காலம் என்பது ஆண்டவர் நமக்குள்ளாக பிறக்க வேண்டும், எனக்குள்ளாக பிறக்க வேண்டும். அவருடைய கிருபைதான் என்னை இம்மட்டுமாக தாங்குகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதனால் யோவான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட அங்கு பார்க்கின்ற பொழுது தன்னை தாழ்ந்தவராக காட்டுகின்றார். மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி பகரவும் அந்த சாட்சியின் மூலமாய் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஒருவரும் கெட்டடைந்த போது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால், இன்னும் தாமதிக்கிறார் என்று சொன்னால், ஒருவரும் கெட்டடைந்து போகக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வருகின்ற பரம சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே நீங்கள் நானும் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்னால் மனிதரை கொண்டுதான், நம்மை கொண்டுதான் ஆண்டவர் இன்றைக்கு அநேக நற்செய்தி பணியை செய்ய இருக்கின்றார். அன்றைக்கு சிசர்களை அழைத்த தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாகி நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளையாக அழைத்திருப்பது நோக்கம் அவர் விட்டு சென்ற அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக்கி கொண்டு அநேகருக்கு நம்மை காட்டுகின்ற வாழ்க்கை வாழ அழைக்க
அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 1 யோவான் 1 பார்க்கின்ற பொழுது அங்கு 1 முதல் 4 வசனங்களிலே மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதுபோல மாம்சத்தை வந்த கிறிஸ்துனாலே நமக்கு கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்படுகின்றது. இன்றைக்கு மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்படுகிறது. கிருபையா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கின்ற காலம் கிருபையின் காலம், கிருபையாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் இன்றும் ஆண்டவரே நான் சாட்சியாக இருக்க, உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே காணக்கூடிய எல்லா கட்டுகளிலும் நான் விடுதலை பெறுவோம், உமக்கென்று நான் எழுப்பி பிரகாசிக்கவும் நீர் எனக்கு கிருபை தாரும் சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 18 பார்க்கின்ற பொழுது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சூர்யாசலாக்கியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அவன் நாம் பெற்றிருக்கின்ற ஆவி, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சூர்யார் ஆவியை பெற்றிருக்கின்றோம். ஆவியார் நமக்குள்ளாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலும் மீண்டுமாக எந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல விடாதபடி ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை நாம் சுதந்திரத்துக் கொண்டவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற எபேசியர் 1:6 அங்கு சொல்கின்ற வார்த்தை, எபேசியர் 1:6, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவினாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தம் தான், அவருடைய சித்தத்தின்படியான் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு புத்திர சுவிகார சலகத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் முன்குறித்திருக்கின்ற வாழ்க்கை ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே ஒரு திட்டத்தோடு கூட அவரை அழைத்து வந்தார். அப்படின்னா அந்த திட்டத்தோடு அழைத்து வந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். என்ன திட்டம்? அவருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். தேவன் சாட்சியான தேவனை ஆராதிக்கின்றோம் சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். என்னால் வார்த்தையாய் இருந்த தேவன் இன்றைக்கு வார்த்தையாய் சாட்சியாய் இருக்கின்றார். அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதாக இருக்க வேண்டும். அங்க பார்க்கிற பொழுது பிதாவுக்கு ஒரே மகனின் மகிமையை காண்போம். ஆண்டவருடைய மகிமையை காணும்படியாய்த்தான் இந்த 4வது வாரத்திலே நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவரே வாரும் என்று சொல்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய 2வது வருகை உண்டு. ஆனால் அவருடைய 1வது வருகையிலே அவர் பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்கின்ற பொழுது ஆண்டவரை நாம் முகமுகமாய் தரிசிக்கவும், ஆண்டவரை பாலனாய் ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் நாம் கபடற்றவர்களாய், குழந்தைகளுக்கு எந்த கபடம் இருக்காது, உண்டா இருக்காது. 2 பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க, நடைபெற்ற காரியங்களை பார்த்துருக்கோம். உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த 2 பிள்ளைகளுக்காக பெரியவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சண்டை பெரிய சண்டையாக நடந்துகிட்டு இருக்கோம். கடைசியாக பார்த்தா 2 பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், ஒன்றா உட்காந்து கட்டி பிடிச்சிருக்கோம். ஒரு கபடற்ற அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சிறு பிள்ளையை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கபடற்றவர்களாய் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நீங்கள் நானும் ஆண்டவர் குழந்தையாய் பிறக்க இருக்கின்றார், கிறிஸ்துவை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த பிறப்பின் பண்டிகையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சத்தியம் என்ன? கபடற்ற சிறுவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். என்னால் யோவான் குறித்து பார்க்கின்ற போது யோவான் அநேக சாட்சியை கொடுக்கின்றார். முதலில் நான் சொன்னேன், அவர் யோவான் தன்னுடைய சிஸ்டர்களை அனுப்பின்ற பொழுது என்ன சொல்கிறார்? வர இந்த பேசியால் இருந்தானோ என்ன வருவதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமோ? அப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஒரே வார்த்தை சொல்கிறார், காண்கிறவர்களையும் கேட்கிறவர்களையும் நீங்கள் போய் சொல்லுங்கள். சொன்ன மாத்திரத்தில் எல்லாவற்றையும் கேட்டார். அற்புதம் அடையாளம் நடக்கின்றது, உண்மையை பேசுகிறார்கள்,
நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. எல்லாவற்றையும் கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறார்? இவர் தான் மேசியா என்று சொல்லி, அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆண்டவருடைய மகிமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கையிலான ஒரு சாட்சி வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நான் மகிமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் சொல்கின்றோம், மாறுநாதா, ஆண்டவரே சீக்கிரம் வாரும், ஆண்டவரே வாரும் என்று அழைக்கின்றோம். ஆனால் அவர் வருகின்ற நாளிலே அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாய்ப்பட்டிருக்கிறார். யோவான் சாணனுடைய சாட்சியை பார்க்கின்றோம், ஆண்டவருடைய சாட்சியை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கின்றதா? நம்மை குறித்து சாட்சி கொடுக்கின்றவர் ஒரு உண்டு. நீங்கள் நானும் நம்மை குறித்து அநேக சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நற்செய்தி கூட்டங்களுக்கு போகின்ற பொழுது கேட்கின்றோமே, எத்தனை சாட்சி சொல்லணும்னா வரிசையாக சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சாட்சி நம்மை குறித்து மற்றவர்கள் கொடுக்கின்ற சாட்சி தான். நாம் பேசுகின்ற வாழ்க்கை, நாம் நடக்கின்ற வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்ல இருக்கின்றார்கள், மற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கின்ற இந்த நாட்களிலேக்குள்ளாக இருக்கின்றோம். நாம் மாறி மாறி வாசித்த சங்கீதத்திலே 28ஆம் சங்கீதம் 7:8 சொல்கின்ற பொழுது அங்கே பார்க்கின்ற வார்த்தை, கர்த்தர் என் பலனும் என் கோட்டையுமாக இருக்கிறார், என் இருதயம் அவரே நம்பியிருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அருளான அடைக்கலமானவர். இன்னைக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாய் இன்னைக்கு ஆராதனை சொல்லணும். ஐயா ஒரு அழைப்பு கொடுத்தாரா? உனக்கு தயங்கினாங்க. கடைசியாக ஒரு ஆளாக உட்கார்ந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அதான் ஆண்டவரை துதித்து பாட, கிறிஸ்துமஸ் என்பதை நாம் துதித்து பாட, ஆண்டவரை நாம் துதித்து பாடுகின்ற பொழுது ஆண்டவர் அதில் மகிமைப்படுகின்றார். அங்கே பார்க்கின்றோம் 6ஆம் வசனம் சொல்கின்ற பொழுது 7ஆம் வசனம், கர்த்தர் என் பலன் என் கோட்டையுமாய் இருக்கிறார், என் இருதயமாக நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்தது. என்ன பண்ணாங்க இன்னைக்கு ஆண்களை சங்கம்னா அவர் பாட்டினால் துதிப்பான. ஒருவேளை அந்த பாட்டுங்கிறது காலத்தால் அழிக்க முடியாத பாட்டு. பெத்தேலில் பிறந்தவரே, இதை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய சகோதரனுடைய கணவர் போதராக இருக்கின்றார். அவர் கோயம்புத்தூர் பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தது பொழுது ஒரு கிராமத்துக்கு சென்றோடனே அங்கே கிறிஸ்துமஸ் அன்றைக்கு இரவு செல்கின்றார். அங்கே போனது இந்த ஆலயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அவர் போகிறாங்கன்னா வழிநடையில் வெத்தலை இருக்குல்ல, நம்ம தோரணம் போடுவோம், நம்ம குருத்தோலை அன்றைக்கி தோரணம் போடுறோமே, அது மாதிரி அவங்க வெத்தலையை வச்சு ஃபுல்லாக தோரணம் அந்த பாதம் போகிறோம் ஆலயம் போகிற ஒரு வெத்தலையாக இருந்துச்சான். இவருக்கு போன அப்போ போகிறாரு, என்னடா போகிற வெத்தலையாக வச்சு இப்படின்னு கடைசியில் பாருங்கள் வெத்தலை பிறந்தோன்னே எல்லாரும் பாடினாங்கன்னா, வெத்தலையில் பிறந்த வேலை போட்டு துதி மனமே இன்னும் பாடினாங்களாம். அவர் மக்களுடைய இது ஆண்டவர் எங்கேயோ இல்லை, அவர் பெத்லேயிலே பிறந்திருக்கின்றார் சொல்லி அவர்களுக்குள்ளாக இருந்தது. அவர் பிரசங்கத்தில் சொல்லிட்டு அடுத்த ஆண்டு அவர் பெத்லேயிலே பிறந்தார், ஒரு ஊரில் பெத்லேயில் இல்லை. ஆனால் மக்களுக்குள்ளாக ஒரு இது ஆண்டவரை எப்படியோ துதிக்க வேண்டும் பாடல் சொன்ன பெத்லேயிலே பிறந்தவரை போற்றி துதி மனமே. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? கடைசியாக நாம் வாசித்த நிருப பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய கொரிந்தியர் எழுதின இந்த நிருபத்தை பார்க்கிற போது அங்கு பார்க்கின்ற வார்த்தை, அங்கே சொல்கின்ற வார்த்தை என்ன? விழித்திருங்கள். 16ஆம் வசனம், விழித்திருங்கள். நான் விழித்தான் இருக்கேன் இப்படிதான் சொல்கிறோம். விழித்திருக்கேன்னா நாங்கள் இங்கேயா தூங்கிட்டு இருக்கோம். ஏதோ ஆலயத்துக்கு பிரசங்கம் பண்ணுறவருக்கு சத்தம் கம்மியாக பண்ணாங்கன்னா ஏதோ ஃபேன் காத்திருக்கோம், கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போயிடுவோம். நாங்கள் போனால் எங்களுக்கு வேலை ஜாஸ்தி. இன்றைக்கி அதை கேட்க ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு போனால் நல்லா ஃபேன் காத்திருக்கோம், கொஞ்சம் நேரம் அமைதியாக தூங்கிட்டு வரலாம். பிரசங்கம் பண்ணுறவங்க சத்தம் இல்லாமல். ஆனால் நான் அப்படியெல்லாம் சத்தம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணது கிடையாது. நான் போட்டேனாங்க தூங்குறவங்களும் முடிச்சு பார்த்து தான் இருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குரலுடைய கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அங்கே பார்க்க விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள்.
விழித்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை கொள்ளட்டும். இதனால் விழித்திருப்பது என்பது நமக்கு எப்பொழுது சத்துருவான் வருகிறார் என்பதை நாம் அறியோம். எதனையும் நாம் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகளாக இருக்க வேண்டும். இதனால் விழித்திருப்பது என்பதை ஆண்டவருக்குள்ளாக ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏதோ சரீரப்பிரமான விழித்திருக்கல, ஆத்மத்திலே நாம் விழித்திருக்கின்றவளாய் நம்முடைய ஆத்ம கண் ஆவிக்குரிய கண் விழித்திருக்கின்றதாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். புருஷராயிருங்கள் என்று சொல்லுவது ஒரு தைரியம். இன்றைக்கு தைரியம் பொறுத்தவரை கூட நாம் வரக்கூடிய எந்த பிரச்சனையானாலும் நாம் எதிர்கொள்கின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, திறன் உள்ளவர்களாயிருங்கள் என்றால் இன்னைக்கு பலவீனம் என்பது நீங்கள் எல்லாரும் இருக்கு உண்டா இல்லையா? நீங்கள் முழங்கால் போட முடியாத அளவுக்கு இன்னைக்கு நமக்கு பலவீனத்தை கொண்டுறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெப வேலையெல்லாம் முழங்கால் படியிட்டு அங்கு ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். அவர் முழங்கால் படியிட்டு எச்சரிக்கை ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். நாம் இன்னைக்கு முழங்கால்களை முடக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஜெப சீவியத்திலே முழங்கால்களை முடைக்கின்ற பொழுது நாம் செய்யப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எல்லா காரியங்களையும் அன்புடன் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற எல்லா காரியங்களையும் அன்புடன் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களை இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் இன்னைக்கு படைத்த தேவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். அவர் சொல்லாமல் அவர் கட்டளையிட்டிருக்கும். இது ஒரு வார்த்தை சொல்லும் போதும். அவருடைய ஒரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள நாளே வந்திருக்கின்றோம். அடுத்ததாக சாட்சியான தேவன் அவர் வார்த்தையால் சாட்சியை வருகின்றார். நம் வார்த்தை நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் தன்னுடைய சாட்சி வாழ்க்கையை பார்த்தோம். ஆண்டவருடைய தேவனுடைய சாட்சியான காரியங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததை நோக்கம் ஒரு சாட்சியாக கொடுத்தார். எதற்காக தேவன் அவரை படைத்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக இருக்கின்றதா என்றால் ஆண்டவர் வாரும் என்று சொல்லி அழைக்கின்றோம். நாம் வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கை சொன்னால் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சாட்சி தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரம காணனுக்குள்ளாக நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கின்ற அந்த இடத்துக்குள்ளாக நாம் செல்ல முடியும். நாம் சாட்சி என்பது நாம் அல்ல, நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து மற்றவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் எப்படி சாட்சி கொடுக்கின்றார்களோ அதையெல்லாம் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை நோக்கி கண்ணோக்கி பார்க்கின்றார். நானும் ஆண்டவரே வாரும் என்று சொல்லி அழைக்கின்றோம். சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கின்ற பொழுது நான் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலிருந்து எந்த சூழ்நிலையில் நாம் அடிவிட்டு போகாதபடி ஆண்டவரே நீ சீக்கிரம் வாரும். அதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். உம்முடைய வருகையிலே நான் உம்மோடு கூட நித்திய ராஜ்யத்தில் இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் இருக்கவும், உம்முடைய பிறப்பின் பண்டிகையிலே நான் உண்மை தரிசிக்கவும் எனக்கு கிருபைதாரம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் நிச்சயமாய் நமக்குள்ளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நம்மை உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம், பஸ்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இந்த நாளிலே எங்கள் திருச்சபை கொடுத்த வண்ணமாக மாரநாதா என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே வாரம் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்ற வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கவும், நீர் வார்த்தையினால் கர்த்தாவே எல்லாவற்றையும் சித்த கர்த்தர் எங்களை கர்த்தாவே உம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி கர்த்தாவே எங்களை கர்த்தாவே உம்முடைய கருத்தினாலே மணிந்து கர்த்தாவே ஜீவ சுவாசத்தை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் ஜீவனுள்ள மக்களாய் இந்த உலகத்தை வாழபடி எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறப்பா. ஆண்டவருடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கிறேன். உம்மிடத்தில் நாங்கள் பெற்ற ஆவியை உம்முடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு திருமணமாக இருக்கிறப்பா. ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க நாங்கள் கர்த்தாவே ஆயத்தப்படுகிற பொழுது கர்த்தாவே நீர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தீரோ அதை நாங்கள் கர்த்தாவே முழுமையாய் மற்றவர்களுக்கு நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கை ஒரு மீட்கப்பட்ட வாழ்க்கையாய் ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையாய் இருக்க கிருபை ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாய் எங்களை நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. விசேஷமாய் கர்த்தாவே இந்த கர்த்தாவே கொடியோடு கர்த்தாவே ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற எங்களுக்குள்ளாக நீர் இந்த நாளிலே இடைப்பட்டதற்காக நன்றியோடு வைத்திருக்கிறப்பா. சொல்லிருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் கேட்டவர்களாய் மட்டுமல்லாகவே வரக்கூடிய நாட்களிலே அந்த வார்த்தை எங்களுக்கு
எங்களுக்குள்ளாக கிரியை செய்யவும், அந்த கிரியை செய்வதன் மூலமாய் கர்த்தாவினுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கவும் கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.